ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 1/2 கிலோ மட்டன் தம் பிரியாணி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எனக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடச்சிச்சிங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி இந்த பிரியாணிக்காக 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் பீசஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீசஸாக போட்டுடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியில் பெரிய பீஸாக இருந்தால் தான் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம குக்கரில் 1/2 கிலோ மட்டன் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்தி ஒரு 6 விசில் விட்டால் போதும். மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆயிடும். இப்போ மசாலாவுக்கு ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 50 கிராம் அளவு இஞ்சி, 50 கிராம் பூண்டு, ஒரு 5 ஏலக்காய், பட்டை வந்து ஒரு 7-8 பட்டை, கூடவே வந்து ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 மீடியமான பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 5 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன கப் நிறைய ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி தாளிப்புக்கு 2 பே லீஃபு, ஒரு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து ஒரு 100 ml எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வந்து கண்டிப்பாக வந்து 75 ml நெய் ஆட் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கும் போதே நெய் ஆட் பண்ணாமல் தான் தாளிப்பாங்க. அப்படி செய்ய வேண்டாம். ஒரு 50 ml வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 75 ml ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நிறைய பேர் இந்த ஸ்டேஜ்லேயே பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஆட் பண்ண வேண்டாம், சரிங்களா? நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ அளவு பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை, ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டான பாய் வீட்டு பிரியாணி கிடைக்கும். ஸோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பர் டேஸ்டியான மட்டன் பிரியாணி கிடைக்குங்க. இந்த ரெசிப்பியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா குயிக்காக செய்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக ஈஸியாக சொல்லியிருக்கேங்க. மட்டன் பாருங்கள் 6 விசில் வந்துருச்சு. இப்போ மட்டன் தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியும் தனியாக எடுத்து வச்சிடலாம். மசாலா இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், தக்காளியும் சேர்த்திட்டு இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து இருக்கிற இடமே தெரியக்கூடாது. ஸோ வந்து நல்லா வதங்கி வந்துடணும் மசிஞ்சு. பிரியாணியில் நிறைய பேர் தக்காளி வந்து வதங்காமலே செஞ்சுருவாங்க. சாப்பிடும்போது வந்து தக்காளி வந்து பெருசாக இருக்கும், சாப்பிடவே பிடிக்காது. ஸோ தக்காளியும் நல்லா வதங்கணும், புதினா மல்லி இலையும் நல்லா வதங்கினாதான் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூளையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லி இலை, புதினா ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரியாணிக்கு எப்பயுமே தயிர் சேர்த்த மாட்டேன், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். இந்த தடவை தயிர் சேர்த்திருக்கேன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நெய் ஆட் பண்ணாலும் கொஞ்சம் வந்து வரன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. இப்போ நம்ம மல்லி இலை, புதினா ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து புதினா வந்து கத்தியில் அறுத்து தண்டு தண்டாக இருக்கும், அப்படியே சேர்த்திடுவீங்க. புதினா இலையை மட்டும் பிச்சு சேர்த்திக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பிரியாணி நல்லா இருக்குங்க. தண்டு தண்டாக இருந்தால் பிரியாணி சாப்பிட்ற ஆசையே இருக்காது. நிறைய பேர் வந்து மல்லி இலை நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி புதினாவை தண்டாக அறுத்து சேர்த்திடுறீங்க. அந்த மாதிரி மட்டும் செய்யாதீங்க. பிரியாணி வந்து சாப்பிடவே பிடிக்காது நிறைய பேருக்கு அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தும் போது பிரியாணி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்தளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மட்டன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குயிக்காக செய்கிறதுனால மட்டன் வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக வந்து பிரியாணி பர்ஃபெக்டாக வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும், சரிங்களா? இப்போ மசாலா கூட மட்டன் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்தேன் இல்லையா, அதே கப்பில் வந்து 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்சிடணும் இல்லையா, அந்த தண்ணி தான். இதையும் சேர்த்திட்டு இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் விட்டுறலாம். நான் வந்து 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம வந்து பாஸ்மதி ஆகட்டும், சீரக சம்பா ஆகட்டும், 1 கப்புக்கு வந்து 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும், அதுதான் மெஷர்மெண்ட். இப்போ தண்ணி
தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி அரிசியும் கழிஞ்சு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டு ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம தம்க்கு விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ இன்றைக்கி கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். ஏன்னா தம்க்கு விடும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக பிரியாணி வரும். இப்போ நான் வந்து பெரிய தோசைக்கல் எடுத்திருக்கேன். குண்டா வச்சா தோசைக்கல் வெளியே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பெரிய தோசைக்கல்லாக வச்சு மூடி விட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டான கல் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு 20 நிமிஷம் விட்டுறலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு. சூப்பர் டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 25 ml வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு வந்து நெய் தான் ஹைலைட்டே. ஸோ வந்து நெய் ஸ்கிப் பண்ணாமல் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். ஏன்னா பிரியாணியில் வந்து நெய் இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப உதிரி உதிரியாக கிடச்சிச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் பாஸ்மதியில் இவ்வளோ டேஸ்டியான பிரியாணியான்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்வீங்க. ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீரக சம்பாலை செஞ்சிங்கன்னா இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதியில் செய்யணும்னு சொல்லி தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பிரியாணி கூட தயிர் சட்னி வச்சு லஞ்ச் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. நீங்கள் சண்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர் வீடியோஸ், அமேசான் ஆஃபர் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.